Hello children, இன்னைக்கு example 4.4 தான் பார்க்க போறோம். A boy of height 90 cm is walking away from the base of a lamp post at a speed of 1.2 meter per second அப்படினு கொடுத்திருக்காங்க. So first வந்து ஒரு பாயோட height வந்து 90 cm இருக்கு. So அந்த பாய் வந்து ஒரு lamp post, இதுதான் lamp postனு வச்சிட்டோம்னா இந்த lamp postோட பேஸ்ல இருந்து அப்படியே நடந்து போறான். இங்க அப்படியே நடந்து போறான். எவ்வளவு ஸ்பீட்ல நடந்து போறானா 1.2 மீட்டர் per second அந்த ஸ்பீட்ல அவன் நடந்து போறான் அப்படினு சொல்லிருக்காங்க. If the lamp post is 3.6 meter above the ground level. So இந்த lamp post வந்து ground levelல இருந்து 3.6 மீட்டர் ஹைட்ல இருக்கு அப்படினு சொல்றாங்க. So இவ்ளோ ஹைட், இதோட ஹைட் வந்து 3.6 மீட்டர்னு சொல்லிருக்காங்க. Find the length of his shadow cast after 4 seconds. ஸோ இந்த மாதிரி அவன் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு 4 செகண்ட்ஸ் அவன் நடந்து போயிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவன் அந்த இடத்துல நிற்கும்போது அவனோட ஷேடோ கேஸ்ட், அந்த ஷேடோ வந்து எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த பாய் வந்து இந்த இடத்துல நிற்கிறான். 4 செகண்ட்ஸ் அவன் அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது 4 செகண்ட்ஸ் நடந்து போனதுக்கப்புறம் அவன் இந்த இடத்துல நிற்கிறான் அப்படின்னா இந்த லைட்டோட வெளிச்சம் இவன் மேலே இப்படி படும் இல்லையா. ஸோ அவனோட ஷேடோ வந்து இந்த இடத்துல தரையில் இருக்கும், கிரவுண்டில் வந்து ஷேடோ இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஷேடோவோட லென்த்து வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பாய் இங்கே நிற்கிறான்னா அவன் தரையில் இந்த இடத்துல வந்து அவனோட ஷேடோ இருக்கும் இல்லையா. ஸோ அதோட லென்த்து டிஇயை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த லென்த்து தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பீடு, அவனோட ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் அவன் போனான் அப்படின்னா 1.2 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் போயிருந்தான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து 4 செகண்ட்ஸ் நடந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு டீட்டெயிலையும் வச்சு நம்ம இந்த டிஸ்டன்ஸ் அவன் எவ்வளோ தூரம் நடந்து போயிருக்கான் அப்படிங்கிற டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்மளுக்கு இந்த பிடியோட லென்த் எவ்வளோன்னு கிடைக்கும் இல்லையா. ஓகே, ஸோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பீடும் டைமும் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை வச்சு என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஃபார்முலா என்னதுன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் தான் இல்லையா. அந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்பீடும் டைமும் இருக்கிறதுனால நம்ம எப்படி வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டைம் டிவிஷனில் இருக்கிற இந்த சைடில் இருக்கிற வேல்யூ வந்து ஈக்குவல் டு இந்த சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும் இல்லையா. ஸோ அதே போல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். இதை வச்சு தான் நம்ம இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்பீடு வந்து ரெண்டுமே வந்து செகண்ட்ஸில் தான் இருக்குது. இது வந்து பெர் செகண்டில் இருக்குது, இதுவும் வந்து செகண்ட்ஸில் இருக்கிறதுனால ஸ்பீடோட வேல்யூவையும் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு 4.8 மீட்டர். டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட யூனிட்டை வந்து மீட்டரில் மட்டும் எழுதிக்கிறோம். அப்போ இந்த பிடியோட லென்த் வந்து 4.8 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து இந்த வேல்யூ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து எக்ஸ்ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா. லெட் எக்ஸ் பி த லென்த் ஆஃப் த ஷேடோ கேஸ்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து டிஇங்கிற வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம், ஏபிஇ. ஸோ இந்த ஃபுல் ட்ரையாங்கிளையும் இந்த பாயும் அந்த ஷேடோவையும் சேர்த்த மாதிரி சிடிஇ இந்த ட்ரையாங்கிளையும் எடுத்துக்க போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிஇ and triangle CDE. ஓகே, ஸோ இது ரெண்டும் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஏன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே இந்த ஈங்கிற பாயிண்ட் வந்து காமனாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆங்கிள் வந்து காமன் ஆங்கிள். அதே போல் இந்த லேம்ப் போஸ்ட்டும் கிரவுண்ட் லெவலில் இருக்கும்போது இந்த இடம் ஒரு 90 டிகிரி, இந்த பாயும் கிரவுண்ட் லெவலில் இருக்கிறது இந்த இடத்துல ஒரு 90 டிகிரி. ஸோ ரெண்டு ஆங்கிள் வந்து இதில் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால பை ஏஏ க்ரைட்டீரியா triangle ABE is similar to triangle CDE. ஓகே, இப்போ இதோட ப்ரொப்போர்ஷன் வச்சு நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூன்னு பார்க்கும்போது இந்த ஹைட்டு இந்த இது தெரிஞ்சிருக்கு இல்லையா. அதே போல் இந்த பேஸ்லேயும் கொஞ்சம் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி ப்ரொப்போர்ஷன் சொல்லணும் அப்படின்னா ஏபி பை சிடி.
இப்போ இந்த சிடி வந்து நமக்கு சென்டிமீட்டரில் இருக்குது, ஏபி வந்து மீட்டரில் இருக்குது. ஸோ ப்ரொபோர்ஷன் எழுதும்போது ரெண்டுமே சேம் யூனிட்டில் இருக்கணும். ஸோ இந்த சிடியும் நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ ஏபி பை சிடி இஸ் ஈக்குவல் டு பேஸில் பார்க்கும்போது பிஇ, இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு பிஇ பை டிஇ, பிஇ பை டிஇ. ஓகே, இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா ஏபி வந்து 3.6 மீட்டர்னு இருக்குது. அதே போல் சிடி வந்து 90 சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ சென்டிமீட்டர் வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடிங் பை 100. ஸோ 90 by 100 மீட்டர். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0 0 கேன்சல் ஆயிரும். ஒரு 0 இருக்கனால 0.9 மீட்டர்னு கிடைக்கிது. ஓகே, ஸோ ஏபி வந்து 3.6 மீட்டர் பை யூனிட் எழுத தேவையில்லை, 3.6 by 0.9 is equal to BE. ஸோ இங்கே வந்து BE அப்படின்னு சொல்லும்போது BD plus DE. ஸோ BE is equal to BD plus DE. ஸோ that is equal to 4.8 plus Xன்னு கிடைக்குது by சின்ன ட்ரையாங்கிளுக்கு வந்து DE X. ஸோ BE வந்து 4.8 plus X by X. ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா, ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதில் ரெண்டுமே வந்து ஒரு டெசிமல் நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ரெண்டையுமே 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 36 by 9ன்னு கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 4.8 plus X by X. ஸோ 36 by 9 சொல்லும்போது 1s are 4s are. ஸோ 4 is equal to 4.8 plus X by X. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த X வந்து இந்த சைட் போகும்போது 4Xன்னு ஆகிடுது. டிவிஷனில் இருந்து மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடுது ப்ளஸ் X. ஸோ இப்போ இந்த Xஐ மட்டும் இந்த சைடு கொண்டு போனோம்னா ப்ளஸ் X வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் Xாக மாறுது 4.8. ஸோ 3X is equal to 4.8. X is equal to 4.8 by 3. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1s are point, இந்த இதில் கேரி ஓவர் 1 ரிமைண்டர் 1 கொடுத்தோம்னா 6. ஸோ 1.6. ஸோ X is equal to 1.6 meter. That is the length of the shadow. That's all. Thanks for watching, children.